முன்னதாகவே பிராணிகளை வாங்கி அதோடு மனதை லயிக்க வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு வாரமாவது நம்முடைய பாதுகாப்பில் வைக்க வேண்டும். பொதுவாக கால்நடைகள் உயிரினங்கள் இடம்பெறும் பொழுது 2 நாளைக்கு எதையுமே சாப்பிடாது. இவர் கொண்டு வந்து வைக்கிற ஒரு நாள் அது எதுவும் சாப்பிடுவதில்லை, குடிப்பதில்லை, பசியோடு வயிற்று பட்டினியோடு அப்படியே அறுக்கப்படுகிறது. இதை மார்க்கம் எந்த நேரத்திலும் இதை ஏற்காது. மனதை லயிக்க வேண்டும். குர்பானி பிராணியின் மீது மிக முக்கியமாக பரிவாக அதை முறையாக தன் கரத்தால் உணவை ஊட்டி அதை பலப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சடங்காக செய்யாதீர்கள், இபாதத் என்று நினைத்து செய்யுங்கள். முறையாக அதோடு மனதை லயிக்க வேண்டும். 10ஆம் நாள் பிறை 10 அந்த ஆட்டின் மீது கத்தி வைக்கும் பொழுது நம் ஹார்ட்டின் மீது கத்தி வைப்பதை போல உணர்வு வர வேண்டும். அந்த அளவுக்கு அந்த பிராணியோடு நாம் லயிக்க வேண்டும். அதுதான் சிறந்த குர்பானியே தவிர ஏதோ வாங்கிட்டோம் கொண்டு வந்துட்டோம் காலையில இழுத்துட்டு வந்து அறுத்திடலாம் என்றல்ல. மார்க்கம் சொல்லும் இபாதத்துகளை முறையாக செய்தால் மட்டுமே நாம் சொன்ன இத்துணை லாபங்களையும் அடைய முடியுமே ஒழிய சடங்குகளாக அன்னைக்கு அறுத்துட்டா போதும். சிலர் கூட்டு குர்பானியில் சேர்பவர்கள் சென்று தன்னுடைய பிராணியை பார்ப்பது கூட கிடையாது. அன்றைய தினம் அந்த பிராணியை அறுக்கும் நாள் கூட வந்து நிற்பது கிடையாது. மார்க்கம் உன்னிடம் இது போன்ற குர்பானி எதிர்பார்க்கல. இப்படி குர்பானி கொடுப்பதாக இருந்தால் அது வேண்டாம். நீ கொடுக்கும் பிராணியின் இறைச்சியோ ரத்தமோ அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. உன்னுடைய உள்ளத்தில் இருக்கும் இறையச்சம், நீ எந்த அளவிற்கு மனதார மனமுகந்து இன்முகத்தோடு அந்த இபாதத்தை நிறைவேற்றுகிறாய், அந்த எண்ணத்தை தான் அல்லாஹ் பார்க்கிறான். பலர் கூட்டு குர்பானியில் பணம் கொடுத்தாச்சு, அங்கு புல்கட்டு போடுறதுக்கு சம்பளம் கொடுத்தாச்சு, எப்படியோ அழுத்து முடிந்து இறைச்சி கிடைத்தால் சரி, சமயங்களில் அதுவும் வேண்டாம், சடங்குகளாகிவிட்டது. இது இபாதத். இபாதத்தை இன்முகத்தோடு முறையாக செய்ய வேண்டும். சரியாக செய்யும் பட்சத்தில் தான் அதனுடைய அத்துணை நன்மைகளை நாம் அடைய முடியும் என்பதில் மாற்றமில்லை.